பேலே தனது வாழ்நாளில் படைத்த சாதனைகள் இன்றும் பல வீரர்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. பேலேவின் இயற்பெயர் எட்சன் அராண்டஸ் டோ நாசிமெண்டோ. தாமஸ் அல்வா எடிசனின் நினைவாகவே இவருக்கு எட்சன் என பெயரிடப்பட்டது. பேலே என்ற பெயருக்கு பொருள் கிடையாது. அது அவரது சிறுவயது உச்சரிப்பு தவறால் வந்த பட்டப்பெயர். பேலே 1940 பிரேசிலின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு கால்பந்து வீரர். ஆனால் காயம் காரணமாக அவரால் சாதிக்க முடியவில்லை. பேலேவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. கால்பந்து வாங்கக்கூட காசு இல்லாததால் பழைய துணிகளை சுருட்டி ஒரு பெரிய காலுறையில் போட்டு கட்டி அதைத்தான் பந்தாக பயன்படுத்தி விளையாடினார். 1967 நைஜீரியாவில் உள்நாட்டு போர் நடந்தபோது பேலே விளையாடும் கால்பந்து போட்டியை பார்ப்பதற்காக 48 மணி நேரம் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டது. ஒரு வீரருக்காக போர் நின்றது உலக வரலாற்றில் இதுவே முதன்முறை. பேலே ஒரு சிறந்த ஸ்ட்ரைக்கர் மட்டுமல்ல, தேவைப்படும் போது கோல் கீப்பராகவும் விளையாடுவார். பேலே 1958, 1962 மற்றும் 1970 ஆகிய ஆண்டுகளில் பிரேசில் உலக கோப்பையை வெல்ல மிக முக்கிய காரணமாக இருந்தார். இன்று வரை 3 உலக கோப்பைகளை வென்ற ஒரே ஒரு வீரர் இவர்தான். 1958 உலக கோப்பையில் விளையாடும் போது பேலேவுக்கு வயது வரும் 17. உலக கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடி கோல் அடித்த மிக இளம் வீரர் இவரே ஆவார். பேலே தனது வாழ்நாளில் மொத்தம் 1779 கோல்களை அடித்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். 1969 ஆண்டு நவம்பர் 19 தனது 1000வது கோலை அடித்தார். இது பிரேசிலில் பேலே நாள் என்று இன்றும் கொண்டாடப்படுகிறது. அவரது ஆட்டத்தை கண்டு ஐரோப்பாவின் பெரிய கிளப் அணிகள் அவரை வாங்க துடித்தன. ஆனால் பிரேசில் மக்கள் அவர் நாட்டை விட்டு போவதை விரும்பவில்லை. 1961 பிரேசில் அரசாங்கம் பேலேயை தேசிய சொத்து என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன் மூலம் அவர் வெளிநாட்டு அணிகளுக்கு விற்கப்படுவது சட்டப்படி தடுக்கப்பட்டது. 1966 உலக கோப்பையில் எதிரணி வீரர்கள் பேலேயை குறிவைத்து தாக்கி காயப்படுத்தியதால் அவர் இனி உலக கோப்பையில் விளையாட மாட்டேன் என விலகினார். ஆனால் 1970 மீண்டும் வந்து தனது அபாரமான ஆட்டத்தால் பிரேசிலுக்கு 3வது முறையும் கோப்பையை வென்று கொடுத்து தான் ராஜா என்பதை நிரூபித்தார். 1977 கால்பந்தில் இருந்து ஓய்வு பெற்றார். அதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுவராகவும் பிரேசிலின் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். பேலே தனது வாழ்நாளின் கடைசி சில ஆண்டுகளை புற்றுநோயுடன் போராடுவதிலேயே கழித்தார். மருத்துவமனையில் அவர் இருந்தபோது உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தனர். அவரது மகள் கெலி நாசிமெண்டோ சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டார். அதில் பேலேவின் குடும்பத்தினர் அனைவரும் அவரது படுக்கையை சுற்றி அமர்ந்து கைகளை பிடித்திருந்தனர். அந்த புகைப்படத்திற்கு அவர் கொடுத்த தலைப்பு, நாங்கள் எப்போதுமே உன்னுடன் இருப்போம், அமைதியாக உறங்கு. இது ஒட்டுமொத்த உலகையும் அழ வைத்தது. 2022 ஆண்டு டிசம்பர் 29 அன்று மாலை பொழுதில் கால்பந்தின் கடவுள் இந்த உலகை விட்டு மறைந்தார். ஒட்டுமொத்த உலகையும் தன் மறைவால் கண்ணீரில் ஆழ்த்தினார்.